கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒவ்வொருவரிலும் மகிமைப்படுவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் சங்கீதம் 9வது சங்கீதம் 10வது வசனம். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை என்று இந்த சங்கீதக்காரன் தேவனை தேடி தேவனிடத்திலிருந்து உண்டான சகாயத்தை பெற்று கொண்டவனாக, கர்த்தருடைய இரக்கத்தை பெற்று அவனுடைய வாழ்வின் ஒவ்வொரு நிலைகளிலும் கைவிடப்பட்டு போகாதவனாக, வெட்கப்பட்டு போகாதவனாக இருந்து தான் அனுபவித்த தேவ செயல்களை ஜனங்களுக்கு விவரித்து சொல்லுவதை நாம் இங்கே காண முடிகிறது. சொல்லுகிறான், கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆம், தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் இந்த சங்கீதக்காரனோடு கூட இணைந்து நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு நேரங்களிலும், ஒவ்வொரு காலங்களிலும், ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் நாம் கர்த்தரை தேடுகிற தேவ பிள்ளைகளாக இருப்போம் என்றால், கர்த்தரிடத்தில் நம்முடைய வாழ்வை சமர்ப்பித்து ஆண்டவரே நம்முடைய வாழ்வின் நாயகராக வைத்து ஆண்டவர் நமக்கு இரக்கம் பாராட்டி நம்முடைய வாழ்வின் எல்லா காரியங்களுக்கும் கர்த்தரை சார்ந்து நிற்கிற, கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து வாழ்கிற தேவ பிள்ளைகளாக நாம் இருப்போம் என்றால், கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தையின்படியே ஆண்டவராகிய தேவன் கைவிடாதபடிக்கு எந்த நெருக்கமான காலங்களிலும், எந்த மனித ஒத்தாசை இல்லாத நேரங்களிலும், எந்த உலக சகாயங்கள் அற்றுப்போகிற காலங்களிலும் கர்த்தர் மனிதனைப் போல அப்படியே சூழ்நிலைகளுக்கு ஏற்றபடி மாறி கைவிட்டு செல்லுகிற தேவன் அல்ல. அவரை தேடுகிற ஒருவரையும் அவர் கைவிடாதபடி அவர்களுக்கு வேண்டிய சகல காரியங்களையும் செய்து தேவனுடைய இரக்கத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டுகிறவராயிருக்கிறார். இந்த காலை நேரத்தில் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளைகளாயிருக்கிற நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார் என்கிற நம்பிக்கையோடு, அந்த நம்பிக்கையின் உறுதியோடு கூட தேவ சமூகத்திலே நாம் ஒவ்வொரு விஷயங்களுக்காகவும் அவரை அண்டிக் கொள்ளுவோம். ஒவ்வொரு காரியங்களையும் தேவனிடத்திலே சொல்லி நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்ளுவோம். அவரிடத்தில் வருகிற ஒருவரையும், அவரை தேடுகிற ஒருவரையும் ஆமேன் அவர் கைவிடுகிறதே இல்லை. ஒருவேளை வாழ்க்கையின் காரியங்களுக்காக மனிதனை, உலகத்தின் காரியங்களை தேடி ஓடுகிறவன் கைவிடப்படுவான். ஆனால் தேவனை தேடுகிற ஒருவரையும் அவர் கைவிடுகிறதில்லை. எல்லா சந்தர்ப்பத்திலும், எல்லா காலங்களிலும் தேவனை தேடுகிறவர்களாய் இருப்போம். தேவனிடத்தில் நம்முடைய காரியங்களையும் வாழ்வையும் ஒப்புவித்து வாழ்வோம். கர்த்தர் தாமே நம் மூலமாய் மகிமைப்படுவாராக. ஆமேன், ஆமேன். செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இந்த காலை நேரத்திற்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த சங்கீதம் 9 சங்கீதக்காரனோடு இணைந்து நாங்களும் கர்த்தரை தேடுகிறவர்களாக, எல்லா காலங்களிலும் கர்த்தரை ஆண்டவரை பற்றி கொள்ளுகிறவர்களாக, ஆண்டவரே நன்மையிலும் தீமையிலும் ஆண்டவரே எல்லா சந்தர்ப்பங்களிலும் கர்த்தரை தேடி அவரிடத்திலிருந்து வருகிற நன்மைகளையும் நாங்கள் சொந்தமாக்கி கொள்ளுகிறவர்களாக கர்த்தரங்களை நிறுத்தும். உம்மை தேடுகிற ஒருவரையும் நீர் கைவிடுகிறதே இல்லை. இந்த வசனத்தின்படி உம்மை தேடுகிற எங்களை, உம்மை தேடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கைவிடாதபடி காத்துக்கொள்ளும். அப்படி நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.